ஸ்ட்ரெயிட்டு தென்காசி போயிட்டு. ஆமாம், ஒரே சைடு. தேங்க்ஸ்ண்ணா. Now the time is 8:20. நம்ம இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகி ஆகணும். அப்போ தான் வந்து வர்க்கலா ரீச் ஆக முடியும் ஈவினிங்கு. ஸோ நம்ம தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே தங்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். 2.5 மணி நேரம் கிட்ட ட்ராவல் வரும், அவ்வளோதான். ஓகே. நான் ஸ்கூட்டியில் போயிட்டு வந்தேன், அந்த உள்ளே நிற்கல. ஓகே, அதில் தான் போயிட்டு வந்தேன். ஸ்கூட்டி இல்லைங்களா? பரவாயில்ல. எவ்வளோ தூரம் இங்கேருந்து மேகமலை? கிலோமீட்டர் கணக்கு இல்லைன்னா ஒரு நல்லா பார்த்தா உங்கள் வண்டியில் 2 மணி நேரம் போகுது. 2 மணி நேரம். நான் போனதும் கொஞ்சம் சீசன் டைம் கிடையாது. பெருசாக எதுவும் சுற்றி பார்க்குறதுக்கும் பெருசாக இருந்திருக்காது. சும்மா அந்த ஹில்ஸ் ஏறி உள்ளே போயிட்டு அந்த ரோட்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வர பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது பர்டிகுலர் பிளேஸாக இருக்குங்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஒரு முருகன் கோயில் வேணால் இருக்கும் மேலே, அவ்வளோதான். அதுவும் இன்னும் அந்த நவம்பருக்கு மேலெல்லாம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். பிப்ரவரி வரையே போகலாம். கேரளா போகிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் வாங்க. அதான் அந்த டைமில் தான் போகணும்னு சொல்லுவாங்க, டிசம்பர் டைமில். ஜனவரி பிப்ரவரியில் வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் போனப்போ நல்ல கிளைமேட்டு தான். ஆனால் எப்படி சொல்ல, என்ஜாய் பண்ணோம்ல. பூரா மிஸ்ட்டு இறங்கி மழை பெஞ்சுக்கிட்டே அப்படி இருந்துச்சு. ஓகே. குளிருமே பெருசாலாம் இல்லை. அதான் அந்த டைமில் வாங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே லோக்கலில் உள்ளவங்களே சொன்னாங்க. சரி ப்ரோ, பார்ப்போம். கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நன்றி. சென்னை வந்துட்டு சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா காலைல இங்கே வந்த பிறகு யார் வீட்டுக்கு போகிறது யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து டீம்ஸில் மெசேஜ் பண்ணேன் இவருக்கு, மணி அவருக்கு. டக்குன்னு கால் பண்ணார். பார்த்தா அப்போ தான் கிளம்புறாங்க போல். நான் பார்த்தேன். அப்போ தான் என்ன இருந்தாலும் காலையிலே காலங்கத்தில் கால் பண்ணுறேன். நேரம் எந்திரிக்கவே மாட்டார், ஏதாவது ஹெல்ப் வேணும் போல அப்படின்னு தான் போட்டேன். நான் கரெக்டாக அப்போ தான் உங்கள் போஸ்ட்டு பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் உட்காந்துருந்தேன். ஓ சரிங்களா? ரொம்ப பார்த்து போங்க. ஓகே ஓகே ப்ரோ, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரேன். கண்டிப்பாக. இருக்குது, அது போட்டுருக்கேன். உள்ளே இருக்கான்னு சொல்லி இது இங்கே இருக்குது. நல்ல வேலை நீங்கள் தான் எல்லாமே கரெக்டாக எனக்கு சொல்கிறீங்க போல். ஏன்னா நான் என் ஊரில் எல்லாத்தையும் மறந்துடுவேன். சரி பார்க்கலாம் கண்டிப்பாக. அம்மா கேட்டேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. போகிற வழி தான் அவ்வளோ. அப்படிங்களா? சரி, வெயில் வேறு அடிக்குது. சரி ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் வரேன். கண்டிப்பாக. காலையில் ஃபுல்லாக எங்கே ஃப்ரெஷ்ஷாக போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் நம்ம எக்ஸ் எம்ப்ளாயி அவங்க வீட்டில் நம்ம அடைக்கலம் கொடுத்தாரு, கண்ணன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போது வர்க்கலா போயிட்டுருக்கேன். அங்கே போய் ரீச் ஆகிட்ட பிறகு சொல்கிறேன். உங்களுக்கு எதிரில் அந்த மலை தெரியுதுங்களா? ஸோ தட் இஸ் தென்மலை ரூட்டு. இட் வில் பி கனெக்டிங் த்ரூ கேரளா. ஸோ இந்த வழியாக தான் வந்து நம்ம வர்க்கலா போக முடியும். இதுதாங்க தென்மலை ரூட்டு. இது அப்படியே வந்து நம்ம வர்க்கலா அப்படியே கனெக்ட் ஆகும். பொறுமையாக போயிட்டுருக்கேன். நான் தான் இப்போது அங்கேருந்து சென்னையிலேருந்து தனியாக வந்துட்டுருக்கேன். மற்றவங்க வந்து 3 பேர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அவங்க கொச்சி வழியாக வந்துட்டுருக்காங்க, டனல் வழியாக. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு எப்படியோ லேட் ஆகும். அவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹில்ஸ் வழியாக வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குது. நானும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கே இருக்கீங்க பாய்ஸ் அப்படின்னு. இல்லைண்ணா இன்னும் வந்துட்டுருக்கேன், கண்டிப்பாக டைம் ஆகும், ஐ திங்க் 8 ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சீக்கிரம் வாங்கடா, நானே ரீச் ஆகிடுவேன் வர்க்கலாக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஓகே, ஒரு இடத்த நம்ம பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சீனரிஸ்லாம் பார்த்துட்டு போகலான்னு பார்ப்போம். இப்போ எனக்கு ரைட் சைடில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது.
இந்த பிரிட்ஜு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிற ரூட்டு. ஆனால் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன பிரிட்ஜுன்னு, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் தெரியாது. மக்களே ஜஸ்ட் கமெண்ட் இது எந்த பிரிட்ஜுன்னு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வி ஹேவ் ரீச்ட் நியர் தி வர்க்கலா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஜட்டாயு டெம்பிள் வரும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க். இது க்ராஸ் பண்ணிட்டோன்னா 20 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்னும் வர்க்கலா ரூட்டு பிடிச்சிட்டு நம்ம போகணும். அதுவும் நல்லாயிருக்கும். நான் பொறுமையாக அப்படியே ஸ்லோவாக அப்படியே போயிட்டுருக்கேன். 70 அந்த ரேஞ்சில் நல்லாயிருக்கு ரோடு கூட. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு ரோடும் ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அது கவாசகி நிஞ்சால இன்னும் ஒரு 1.5 hours ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு வர்க்கலா. பாய்ஸ் வர 9 ஆகும் சொல்கிறாங்க. 9 இல்லை 10 தெரில. அதுக்குள்ளே நம்ம போய் ரூமை வேறு போயிட்டு பார்க்கணும். ஏன்னா புக் பண்ணது வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் ரூம் போய் தேடணும். தேடிட்டு ஸ்டே பண்ணிட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். லெட்ஸ் சி. நாளைக்கு வந்து ஜட்டாயு டெம்பிள் போகிறோம். அங்கே போயிட்டு பார்த்துட்டு என்ன நடக்குது பார்ப்போம். லெட்ஸ் சி டுமாரோ.